அன்னபூர்ணா. ஆ இத வரேங்க. டேய் உன்னதாண்டா. ஐயா அங்க இருந்து அந்த ரேடியோவை எடுத்துட்டு வா. தோ வரேன் ஐயா. இந்தாங்க. இன்னும் நீ வேலைய முடிக்கலையா? எவ்வளவு நேரம் தான் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருப்ப? சீக்கிரம் முடிடி. துளசி மடத்தை கூட இன்னும் சுத்தம் பண்ணவே இல்ல. ஐயா இந்தாங்க. அம்மாடி ராஜி. ஏண்டி துளசி மடத்துக்கு மட்டும் பொட்டு வைக்கிற, உனக்கு வச்சுக்க மாட்டியா? லக்ஷ்மி எந்திரிச்சிட்டியா? அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா என்ன? நான் நல்லா தூங்க கூட இல்ல, அதுக்குள்ள எழுப்பிட்டாங்க. அப்பா மெதுவாம்மா. அக்கா இப்பதான் எழுந்திருச்சியா? ஏம்மா எல்லாமே உன் பெரிய பொண்ணுக்கு தானா இல்ல எனக்கும் ஏதாவது இருக்கா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு என்ன பேச்சு பேசுற? சீக்கிரம் எழுந்து நான் என்ன பண்ண போறேன்? சீக்கிரமா விடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்றது? அவளை பாரு, சீக்கிரமா எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டா. உன்னை விட சின்ன பொண்ணு. அக்கா மாமா எங்க ரொம்ப நேரமா காணோம்? விரிஷபாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. ஒன்னு ரெண்டு மூணு அடேய் தண்ணிக்குள்ள மூழ்கி எவ்வளவு நேரம் ஆச்சுடா? டேய் இதுக்கே அசந்துட்டா இப்படி, இதுக்கு மேலலாம் இருந்திருக்கா? இந்த வாட்டி நடக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. கஷ்டம் தான்டா. பார்த்தல அந்த ருத்ராவோட எருத. அட எனக்கு நீ நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டியாடா நீ. இந்த வாட்டி என் மாட்டை ஜெயிக்க வச்சு காட்டுறேன்டா. நீங்க வேணா பாருங்க. ருத்ரா உன் காலைக்கு அப்படி என்னடா கொடுக்குற? என்ன கொடுக்குறோம் ஏது கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். இதுகிட்ட நல்லா பேசணும், என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசினா இதுக்கு புரியும். மனுஷன் கூட நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டான், ஆனால் இதுங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம கும்பிடுறோம், பூஜை பண்ணுறோம். அப்போ நீ எதுவும் சொல்லாத, நான் இதுகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடடா அடடா அடடா, நீ என்னம்மா சாப்பிடுற? என்னடா பேசவே இல்லை? நீயும் உன் மாட்டு பாஷையும் பட. உன்னை உயிரோட விடுறன்னு சந்தோஷப்பட்டுக்க. இதுகிட்ட நீ தப்பா பேசக்கூடாது. இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் பேசின உன்னை கொன்னுடுவேண்டா. உன்னை மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற எல்லாரையும் கொன்றுவேன். போடா போட. வா மெதுவா வா. வா வா வெளில வா வெளில வா. வா 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 வெளில வா. என்னப்பா எப்படி இருக்க? வணக்கம். டேங்க பாருடா, மிளகா காஞ்சிடுச்சான்னு பாரு. இதனால 700 ஜனங்களுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம ஊர்ல மலை கோயில்ல நடக்கிற பூஜைக்கு மக்கள் அனைவரும் அவங்க மாடுகளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து
சீக்கிரமா சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தடவை நாங்க 2 பேரும் கடவுளை நேர்ல பார்க்கணும்டா. எங்க ஆசையை நிறைவேத்துவியாடா? நிறைவேத்துவோம்மா. யார் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த தடவை உண்மையான கடவுள் யாருன்னு நான் காட்டுறேன். டேய் ரிஷபா, இன்னைக்கு நீ தான் கடவுள்னு இந்த ஊருக்கு நிரூபிச்சிடணும்டா. ஹலோ மிஸ்டர் ரங்கநாதன். ஹலோ மிஸ்டர் சுசீந்திரன். Thank you. வெல்கம் டு இந்தியா. ப்ளீஸ் சிட் டவுன். Cheers. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு ஒன்று தெரியும்ல, ஊர்ல இருக்கிற பசு மாடெல்லாம் இறந்து போச்சு. அதுக்கு என்ன சரியான ரீசனா இருக்கும்னு எவ்வளவோ நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். சயின்ஸை தாண்டி சாமியாரையும் மந்திரவாதியும் நான் போய் பார்த்தேன். ஆனா நோ யூஸ். உன்னால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அவ ரொம்ப பயங்கரமான ஆளு, ரொம்ப கொடூரமானவன். அவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவன் தான் உங்களுக்கு சரியான ஆளா இருப்பான். என்ன நல்லபடியா பாத்துக்கோமா. வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. எல்லாமே பேசி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாங்கய்யா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்க தான் பாத்துக்கணும். பிரச்சனையா? ஒண்ணுமே ஆகாது. இன்னைக்கே ஒரு வண்டி சரக்க நான் சொன்ன மாதிரியே அனுப்பி விட்டுறேன். சரியா? நல்ல விஷயம் சாமி, ரொம்ப நன்றி. இந்தாங்க சாமி. அப்ப நாங்க வரோம் சாமி. வரோம் சாமி. நல்லா பண்ணு. ஹலோ கரிகாலன் சார். வணக்கம். வணக்கம் ரங்கநாதன். ரங்கநாதன் உட்காருங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நாளா ஆளையே காணோம். எல்லாம் சௌரியம் தானா? இவர் என்னோட நண்பர், சைனால பெரிய சயின்டிஸ்டா இருக்காரு. ஓ, சைனாவா? என்ன பேரு? சுசீந்திரன். சுசீந்திரமூர்த்தி. மூர்த்தி. ஏதோ ஒரு மூர்த்தியா இருக்கட்டும். அது உங்களுக்கு கூப்பிட வரலன்னா சைனா சாமின்னு கூப்பிடுங்க. இங்க வாடா. என் தங்கம். சைனா சாமி வணக்கம். அவர் என்ன குடிக்கிறாரு? ஆட்டு ரத்தம். ஆமா, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டுக்கு உங்க உதவி தேவைப்படுது. என்ன ஹெல்ப் சாமி? சொல்லுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. நான் செஞ்சு தரேன். சைனா சாமி, எவ்வளோ சரக்கு வேணாலும் பண்ணி தரேன். இந்த ஏரியா ஃபுல்லா என்னோடது தான். பயப்பட வேண்டாம். சொல்லுங்க. லுக் மிஸ்டர் சுசீந்திரமூர்த்தி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுக்கான எடுத்துக்கோங்க.